வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவே வாழ்க. அனைவருக்கும் வணக்கம், வாழ்க வளமுடன். இன்னைக்கு நாம மனித நேயம் அதை பத்தி தான் பார்க்க போறோம். மனித நேயம் அப்படின்னா நாம் பிற உயிர்களிடத்துல காட்டக்கூடிய அபரிவிதமான அன்பு. நாம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இயல்பாவே நமக்கு சில குணங்கள் இருக்கும். அது என்னன்னா, தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் ஒரு சில நல்ல விஷயங்களை மனசுக்குள்ள பதிய வச்சுப்போம். அதுக்குண்டான கருத்துக்களையும் நாம் சேமித்து வச்சுப்போம். இதுவே வெறுப்புணர்ச்சி. தெரிஞ்சும் சரி தெரியாமலும் சரி ஏதாவது ஒருத்தவங்க மேலே நமக்கு வெறுப்பு இருக்கும். அந்த வெறுப்பு காலங்காலமும் நீடிச்சுக்கிட்டே போகும். அந்த வெறுப்பு எப்படி அப்படின்னா, மனித நேயம். மனதில் அன்பு நிறைந்தால் மட்டுமே பிற உயிர்களிடத்துல நாம் அன்பு காட்ட முடியும். மகரிஷி அழகா சொல்லுவாங்க, அனைத்துயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் அறிந்தாற்றும் கடமையெல்லாம் அன்பின் செயலாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ நாம அந்த அன்பு, அனைத்து உயிரும் ஒன்றுன்னு பார்க்கக்கூடிய அந்த நேயம் இருந்துச்சு அப்படின்னா நமக்குள்ள தன்னால் அந்த அன்பு உருவாகும். பிற உயிர்களை நாம் நேசிக்கணும். ஏதோ ஒரு காரணத்துக்காக யாரையோ நம்ம வெறுக்க போய் கடைசி வரைக்கும் அந்த உறவு மேலே நமக்கு வெறுப்புணர்ச்சி தான் இருக்கும். அந்த வெறுப்புணர்ச்சியை நீக்கணும் அப்படின்னா அன்பு அப்படின்ற ஒரு நம் மனசுக்குள்ளே உருவாகணும். இதை நான் ஒரு அழகான கதை மூலியமாக சொல்கிறேன். ஒரு பெரிய மரம், அந்த மரத்தில் ஒரு காக்கை தன் குடும்பத்தோட வசிச்சிச்சு. அப்போது அந்த பெண் காக்கை முட்டையிடுறதுக்கு அடகாக்கும். அந்த ஆண் காக்கை என்ன பண்ணும் அப்படின்னா வெளியில் போய் இறை தேடும். இப்போ தினமும் அந்த காக்கைகள் அந்த குஞ்சு பொரிச்சதுக்கு அப்புறம் அதை பாதுகாக்கும். கொஞ்ச நேரம் எங்கேயாவது வெளியில் போனால் அந்த மரத்தில் ஒரு கருநாகம் குடியிருக்கு. அந்த கருநாகம் என்ன பண்ணுது, இந்த காக்கைகள் எப்பெல்லாம் வெளியில் போகுதோ அப்போல்லாம் அந்த முட்டைகளை அந்த குஞ்சுகளை எடுத்துகிட்டு போயிடுது. இது வாடிக்கையாக நடந்துக்கிட்டே இருக்கு தினமும். அதாவது ஒவ்வொரு தடவையும் அது குஞ்சு பொரிக்கும் போதும் அந்த கருநாகம் எடுத்துட்டு போயிடுது. இது அந்த பெண் காகத்துக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. அது தன்னுடைய இணைக்கிட்ட சொல்லி ரொம்ப வருத்தப்படுது. இதே மாதிரி போயிட்டே இருந்தால் என்ன ஆகுறது, நம்மளால் இந்த கருநாகம் அதை நம்மளால், அது ஒரு விஷ ஜந்து, அதை நம்மளால் எதிர்க்க முடியாது. அப்போ நான் என்ன பண்ண முடியும், நாம் இந்த மரத்தை விட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லுது. அப்போ அந்த ஆண் காகம் சொல்லுது, ரொம்ப நாளாக வசிக்கிற மரம் இதை விட்டுட்டு நம்ம போய் நமக்கு இதே மாதிரி ஒரு பாதுகாப்பான இடம் கிடைக்குமான்னு தெரியல. ஆனால் இதை இப்படியேவும் விட்டுட முடியாது, நம்மளால் அந்த நாகத்தை எதிர்க்க முடியாது. ஆனால் அறிவில் சிறந்த யாருக்கிட்டையாவது நான் இதுக்கான விளக்கம் கேட்டு நான் முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இந்த காகம் வெளியில் வருது. வெளியில் ஒரு நரியை சந்திக்குது. அது நீண்ட நாள் நண்பன். அந்த நரி மிக அறிவில் சிறந்த ஒரு விலங்கு. அதுக்கிட்ட போய் இந்த மாதிரி தன்னுடைய வருத்தத்தை சொல்லி அழுவுது. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் என்னோட குஞ்சுகளை அந்த நாகம் இது பண்ணிடுது, எங்களால் அதுக்கிட்ட எதிர்த்து பேச முடியல, வேறு இடம் போயிடலான்னு என் மனைவி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த நரி சொன்னிச்சா, நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது அந்த மரத்துலேருந்து கொஞ்சம் தொலைவில் ஒரு மிகப்பெரிய குளம் இருக்குது. அதாவது அங்கே அரசியார் குளிக்கக்கூடிய அந்த குளம், அரசவைக்கு சொந்தமான அந்த குளத்தில் அரசியார் குளிப்பாங்க. அப்படி அவங்க குளிக்கும்போது அவங்க கயிட்டி வைக்கக்கூடிய ஏதாவது ஒரு ஆபரணத்தை எடுத்துகிட்டு போய் அந்த பொந்தில் நீ போட்டுடு, மற்றபடி எல்லாம் கடவுளே பார்ப்பார் அப்படின்னு சொல்லுது. அந்த காகமும் அதே மாதிரி செய்யுது. அந்த ஆபரணத்தை தவிர்த்து எடுத்துகிட்டு போனோடனே அரசியோட ஆபரணம் இல்லையா, அது எப்படி விடுவாங்க, காவலர்கள்லாம் தேடி வராங்க. தேடி அந்த புத்துக்குள்ளே தான் அது போட்டுடுச்சு காகம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்தில் இது பண்ணி கொஞ்சம், அதாவது அது புத்து இல்லை மரப்பொந்து இல்லையா, மரப்பொந்தில் தானேன்னு சொல்லி நோண்டி எடுக்கிறாங்க. அப்போ பார்த்தா அந்த பாம்பு வெளியில் சீறிக்கிட்டு வருது. அப்போ எல்லாரும் பார்க்கும்போது அது கருநாகம் அப்படிங்கிறதுனால அதை வேற வழி இல்லாமல் அதை அடிச்சிடுறாங்க. ஏன்னா எல்லாரையும் கொத்திடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிச்சிடுறாங்க. அந்த நாகத்தை கொன்னுட்டு மறுபடியும் அந்த பொந்து உள்ள கையை விட்டு அந்த இதை எடுத்துகிட்டு போயிடுறாங்க முத்துமாலையை. இப்போ அந்த காகம் மேலே இருந்து இதை பார்த்துட்டு சொல்லுது, மனித நேயமே இல்லாமல் நீ என்னுடைய குஞ்சுகளெல்லாம் நீ அழிச்சதுக்கு தான் இப்படி இறைவனே உனக்கு தண்டனை கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி. இது விலங்காவே இருந்தாலும் கூட ஒரு மனித முகம், அதாவது ஒரு நேயம் வேணும். நாம் ஒரு உயிர்களுக்கு பிற தீங்குலி அதோட உணவு அப்படின்னு பார்த்தா கூட ஏதோ ஒரு நேரம்னா பரவாயில்ல, எல்லா நேரமும் எடுக்கக்கூடாது இல்லையா. அப்போ அந்த இடத்துல நாம பார்க்கக்கூடியது பிற உயிர்களிடத்துல நாம காட்டக்கூடிய அன்பு. எல்லா உயிரும் ஒண்ணுதான் அப்படின்னு பார்த்தாதான் நம்மளோட வாழ்க்கை அங்க சிறப்பாகவும் சீராகவும் இருக்கும்.
விளைவறிந்து முறையோடு அளவாய் கொள்ளும் விருப்பமே நம் வாழ்க்கை வளமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க மகரிஷி. அப்போ அந்த விளைவோட கூடிய விழிப்பு நிலை தான் நமக்கு இருக்கணும். அந்த விழிப்பு நிலை இல்லை அப்படின்னா நாம இப்படிதான் கஷ்டப்படணும். இதை திருமூலர் அழகா சொல்லுவார். தானே தனக்கு பகைவனும் நாட்டனும், தானே தனக்கு இன்மையும் மறுமையும், தானே தன் வினைப்பயன் துய்ப்பானும், தானே தனக்கு நண்பனும் ஆமே அப்படின்னு சொல்லுவார். அதாவது இது என்ன அப்படின்னா, தன்னுடைய வினைகள், தன்னுடைய ஒவ்வொரு நமக்கு நாம தான் நண்பன் பகைவன். நம்முடைய ஒவ்வொரு செயலுக்கும் நம்மளோட வினை பயனை நாம தான் எடுத்துக்கிறோம். அப்ப தன்னுடைய வினை பயன் எது அப்படின்னு நாம உணரணும். நாம செய்யக்கூடிய நல்ல செயல்கள் நன்மையாகும், நம்ம செய்யக்கூடிய தீவினைகள் நமக்கும் நம்மளோட சந்ததிகளையும் அது தாக்கும். அப்போ நாம செய்யக்கூடிய செயல்கள்ல தான் அங்க இருக்கு. நான் ஒரு அழகான கதை மூலியமா இதை சொல்றேன். பஞ்ச பாண்டவர்கள்ல பீமன் தினமும் ஒரு 100கணக்கான பேருக்கு அன்னதானம் போடணும் அப்படிங்கிறத கிருஷ்ணர் அவருக்கு சொல்லியிருக்கார். அப்போ அவர் என்ன பண்ணார்னா, தினமும் நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுக்குறார். அவர் அப்படி உணவு போடும்போது அவருடைய என்ன செய்கிறாரு அப்படின்னா, வர்றவங்களை சாப்பிட சொல்லி வற்புறுத்துறது. யாராவது வேணான்னு சொல்லி இந்த முனிவர்கள்லாம் சாப்பிட்றாங்க நிறைய பேர். அப்போ அந்த முனிவர்கள்லாம் வேற யாராவது வேண்டான்னு சொன்னா அவங்கள வற்புறுத்தி திட்டி அவமானப்படுத்தி உட்கார வச்சு நீங்க சாப்பிட்டு தான் ஆகணும், ஏன்னா நான் 100கணக்கான பேருக்கு அன்னதானம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ரொம்ப அவமானப்படுத்தி தான் சாப்பிட வைக்கிறார். இது நாளாக நாளாக வரக்கூடிய முனிவர்களோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்குது. நிறைய பேர் சாப்பிட வரவங்க கொஞ்சம் கொஞ்சமா போய் 100கணக்கான பேர் வந்த இடத்துல 20, 30 இருக்கு. இதை கிருஷ்ணன் கவனிக்கிறாரு, கேட்கிறாரு, ஏன் இப்படி குறையுது, என்ன ஆச்சு அப்படின்னு. தெரியல கிருஷ்ணா அப்படின்னு இவர் சொல்றார். சரி, இதுக்கான விளக்கத்தை நீ மலையில ஒரு ரிஷி இருக்கார், காந்த முனின்னு பேர் அவர் அந்த ரிஷி கிட்ட போய் நீ இதுக்கான விளக்கத்தை தெரிஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்லி கிருஷ்ணர் சொல்றாரு. பீமனும் நடந்து வரார். அந்த ரிஷி பார்க்கறதுக்கு அப்படி ஒரு பிரகாசமா பொன்னுடலோட கூடிய மேனியில அப்படியே ரொம்ப பிரகாசமா உட்காந்துருக்காரு. அவர் பார்த்தோன்னே பீமனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கிட்டக்க போய், சாமி நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன், கிருஷ்ணர் அமிச்சாரு, இந்த மாதிரி அன்னதானம் கொடுக்குறேன், யாரும் வரல, அதுக்காக உங்களை கேட்க வந்திருக்கேன் அப்படின்னு. அவர் வாயை திறந்து அப்படியா அப்படின்னு தான் கேட்டார். ஆனா அவர் அப்படியான்னு கேட்ட அந்த வார்த்தை அவ்வளவு துர்நாற்றம் அவர் வாயிலேருந்து வருது. பீமனால அங்க நிக்கவே முடியல. என்ன இது, பொன்னுடலோட இருக்கிற மேனியா இருக்கு, ஆனா அப்படி நாத்த அடிக்குதே அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சாமி இதெல்லாம், ஏன் உங்களுக்கு இப்படி ஒரு நிலைமை அப்படின்னு. ஒன்றும் இல்லை பீமா, நான் போன பிறவியில நிறைய பேருக்கு அன்னதானம் கொடுத்தேன், அதனாலதான் எனக்கு இந்த பொன்னுடல். ஆனா நான் அன்னதானம் சாப்பிட வரவங்களை திட்டி அவமானப்படுத்தி ரொம்ப கஷ்டப்படுத்தி வற்புறுத்தி சாப்பிட வச்சிருக்கேன். உங்களுக்கு கொடுக்கறதே பெரிய விஷயம், இதில் உங்களுக்கு என்ன சாப்பாடு வேணாமா அப்படின்லாம் நான் உங்களை ரொம்ப காயப்படுத்தியிருக்கேன். அதனால தான் எனக்கு இந்த பிறவியில் நான் எந்த வாயால் மற்றவங்களை கஷ்டப்படுத்தணும்னோ அந்த வாய்க்கு எனக்கு கடவுள் தண்டனை கொடுத்துட்டாரு அப்படின்னு சொன்னாராம். என்னோட மனிதநேயமற்ற அந்த செயலால் தான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை அப்படின்னு சொன்னாராம். அதை கேட்டோடனே பீமன் ரொம்ப அதிர்ச்சி ஆகி, தான் எவ்வளோ பெரிய தவறு செஞ்சுருக்கோம், அந்த தவறால தனக்கு இனிமே எப்படி இந்த தண்டனை கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மனம் வருந்தி நிற்கும் போது அந்த ரிஷி சொல்றாரு, கிருஷ்ணர் அமிச்சாருன்னு சொன்ன உன்னை பார்த்ததுனால எனக்கு இனிமே விடிவு காலம்தான் அப்படின்றார். மனம் திருந்தி பீமன் கிருஷ்ணர்கிட்ட மன்னிப்பு கேட்டு, இனிமே நான் நல்லதுதான் பேசுவேன், இனிமே யாரையும் துன்புறுத்த மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அப்போ இங்கேதான் நாம மனித நேயத்தோட பிற உயிர்களை பார்க்கக்கூடிய, நான் தானே கொடுக்குறேன், நான் உனக்கு உதவி செய்யறேன், அதுக்காக நான் உன்னை என்ன வேணாலும் பேசலாம்னு எத்தனையோ பேர் நினைப்போம் இல்லையா. அடுத்தது காட்டும் பளிங்கு போல் நெஞ்சம், கடுத்தது காட்டும் முகம் அப்படின்னு சொல்லுவார் வள்ளுவர். அதாவது கண்ணாடியில நாம ஒரு உருவத்தை, நம்ம எந்த உருவத்தை காமிக்கிறோமோ அந்த உருவத்தை தான் காமிக்கும். அதே மாதிரி நம்ம முகத்துல இருக்கக்கூடிய அந்த கோபத்தை, நம்ம உள்ளத்துல இருக்கக்கூடிய கோபத்தை அந்த முகம் கடுத்தது காட்டிவிடும் அப்படின்னு வள்ளுவர் அழகா சொல்றாரு இல்லையா. அப்போ அந்த இன்சொல்லோட கூடிய வார்த்தை, நம்ம யாரு, நமக்கு கீழே இருக்கிறவங்க தானே, நம்ம என்ன வேணாலும் பேசிடலான்னு நாம நினைச்சா அதுக்கு உண்டான பலனை நிச்சயமா நாம அனுபவிக்கணும். அப்போ நாம இன்சொல்லும் கூடி பிற உயிர்களை மதித்து தன்னுயிர் போல நேசிச்சு மற்றவர்களுக்கு உண்டான மதிப்பை கொடுத்து அவர்களோட எண்ணங்களை நாம கேட்கறது மூலியமா நிச்சயமா நம்ம வாழ்க்கை உயர்வு வரும். பிற உயிர்கள்ட்ட நாம காட்டக்கூடிய அன்பு, அந்த வெறுப்புணர்ச்சியை நீக்கி அவர்களை மதிச்சு முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்கள வாழ்க வளமுடன் அப்படின்னு வாழ்த்தி பார்ப்போம். வாழ்க்கை மிகவும் சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு நாம மனித நேயத்தை பத்தி பார்த்திருக்கோம். இன்னும் வரும் நாட்கள்ல நிறைய தகவல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.